2 நாட்களாக மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தி. கண்ணா லட்டு திங்க ஆசையா, கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. உலகம் முழுவதும் இருக்கின்ற இந்துக்கள் போற்றுகின்ற திருப்பதியில லட்டு தயாரிப்பதில் மிருக கொழுப்பை சேர்த்து செய்திருக்கிறார்கள் செய்தி வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அனாவசியமாலாம் பேசப்படாது. தின்னாச்சு, முடிஞ்சாச்சு, கம்மாக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. ரொம்ப ஜாஸ்தி பேசிக்கிருந்த நெத்தி சவரி இடிஞ்சு கீழே விழுந்தோம். இதான் மாண்புமிகு முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்களை உறுதிப்படுத்தி இருக்கிறார். அவனே ஒரு பாத்திரம் மாதிரி தான் இருக்கான், அவனுக்கு ஒரு பகிட்டி மூஞ்சி வச்சு. காரணம் என்ன? இவருடைய அங்கு முதலமைச்சராக இருந்த ஜெகன்மோகன் ஆட்சி காலத்தில் இது நடந்திருக்கு. ஏன்னா கரெக்டாக நான் சொல்றது எப்பவுமே டேட்டா தப்பே ஆகாது. உன்னை பத்தி எனக்கு தெரியுமே, நீ ஆதாரம் வச்சு தானே போய் சொல்லுவ. சிக்கினார் ஜெகன்மோகன் தான் உட்கார்ந்து லட்டை பிடிச்சி அப்படியே உருட்டி பிடிச்சு போட்டாரோ. ஸ்ரீ வைஷ்ணவ பார்ப்பனர்களுக்கு தெரியாமல் தான் மாட்டு கொழுப்பு, பன்றி கொழுப்பு, மீன் எண்ணெய் எல்லாம் கலக்கப்பட்டதாக செய்தி வருகிறதே. இவர்களுக்கு தெரிந்துதான் நடந்தது என்று சொன்னால் அவர்களை பார்த்து ஏன் யாரும் கேள்வி கேட்பதில்லை? ஊமையா, மௌன விரதமா? ஏன் அது திருப்பதின்னு சொன்னா பிரசித்தி பெற்றது பிரசாதம் லட்டு. அதுல மாட்டு கொழுப்பு, பன்றி கொழுப்பை கலந்து வித்திருக்காங்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தலைவரே, இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். கண்டிச்சுக்க. இப்ப யாரையா உன்ன கேட்டா? நாம இத பேசினா உடனே மதவாதம்டுவான். இந்து மத நம்பிக்கை இல்லாத எவரும் இந்தி விரோத அப்படின்னு விட்டுருக்காங்க. டேய் அதுல ஒரு இந்து விரோதம் இல்லடா. என்னங்க பெரியவரை பிடிச்சிட்டு யாரு? இவனா பெரியவன்? இவன் சில்ற பையங்க. அந்த லட்டு இருக்குல்ல, லட்டு, அந்த லட்டுல இந்த மாட்டு கொழுப்பு அப்படி மிக்ஸ் பண்ணி அடிச்சு உருண்டையா ஊட்டினது யார் தெரியுமா? அவாதான். நாங்களா போய் கருப்பு சட்டையை போட்டு பெரியார் வாழ்க, கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்க உருட்டினா, நாங்கெல்லாம் ஊட்டல, உருட்டினதை பூணூல் அணிந்த அவால் தான். நட்டுல வச்சு நினைச்சியா தாஸ்? லட்டுல வச்ச மாட்டு கொழுப்பு, பன்னி கொழுப்பு, மீன் எண்ணெய், நல்ல சுத்தமான நீரில் பாதிக்கு பாதி கரும்புச்சாரும் சேர்த்து அதனுள் ஒரு முயலை 3 நாட்கள் நன்கு நீந்த செய்ய வேண்டும். நம்ம ஆளுகளை பூரா இவங்க கோயிலுக்கு வரணும்னாக்கா விரதம் இருக்கணும், திருப்பதி வரணும்னாக்கா நீங்க நான்வெஜ் சாப்பிடாம இருக்கணும், ஆடி மாசம், அமாவாசை மாசம், புரட்டாசி, பௌர்ணமி அப்படின்னு நம்ம ஆளுகளை பூரா சோறு திங்க விடாம அடிச்சுட்டு சுத்தபத்தமா தானே இருக்கு, யாரும் புலங்கலையே. ஆமா, நீங்க மத்தவங்க புலங்காத மாதிரிதான் பேசுவீங்க. உட்கார்ல, திருவிழா முடிகிற வரைக்கும் சுத்தபத்தமா இருக்கணும்ல. இவனுங்களை பாத்தீங்கன்னாக்கா மாட்டு கொழுப்பு, பன்றி கொழுப்பு, மீன் எண்ணெய். ஆமா, மீன் எண்ணெய் வர, மீன் பண்டுதான் கேள்விப்படுறேன். மீன் எண்ணெய் வேற இருக்கு. இல்ல சைனீஸ் புட்டியாது. புரட்டாசி மாசம் காலையங்கள திங்கிறவங்க பூரா புரட்டாசி மாசம் வீட்டுல ஒரு நாமத்தை போட்டு உட்காந்துருப்பாங்க. பூரா இவங்க இவ்வளவு விரதம் இருந்து கோயிலுக்கு வரணும், நான்வெஜ் சாப்பிடாம போகணும், ஏன்னா நான்வெஜ் சாப்பிட்டா கடவுள் கண்ணை குத்தி விட்டுருவோம் அப்படின்னு நம்ம ஆளுங்க பூரா சாப்பிடாம போயிட்டு இருக்காங்க. இவங்கள பாருங்க, லட்டுக்குள்ள போட்டு டெய்லியும் புரோட்டீனா ஏத்தி இருந்திருக்காங்க. பெருமாளே ஏழுமலையானே என்ன பண்ணுங்க. கடந்த 10 வருஷமா மாடுதான் இந்தியாக்குள்ள அவ்வளவு பெரிய பிரச்சனையாவே இருந்துச்சு. மாட்டுக்கறியை வச்சிருந்தா கொன்றுவோம். கோமியத்தையும் சாணியும் எம்புட்டு வேணாலும் புடிச்சுக்கலாம், அது மருந்து. அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். மாட்டு மூத்திரம் குடிச்சா கொரோனா போகும்னு சொன்னாங்க. அந்த உண்மையை நான் இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்றேன். எங்க உண்மை இருக்கு? அப்ப எத்தனை பேர் குடிச்சிருக்கீங்க சொல்லுங்க. நானே குடிக்கிறேன் சார். மாட்டு மூத்திரமா? ஆமா. என்னப்பா இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஓகே, பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. மாட்டு மூத்திரத்துக்கு இன்னை வரைக்கும் அட்வொகேட் பண்றீங்க. யாராவது ஒருத்தர் மாட்டு மூத்திரம் குடிங்கன்னு சொல்றாங்களா டாக்டர்? நீங்க பாட்டு மாட்டு மூத்திரம் குடிங்க, கொரோனா வராது, கேன்சர் வராது. மாடு எத்தனை விஷம் கொடுத்தாலும் அந்த மாட்டோட விஷம் சிறுநீர்ல வர்றதில்ல. அது உங்களுக்கு தெரியுமா? இவங்களுக்கு அறிவுக்கும் அறிவியலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஒன்னா ஆளாவது வளரணும், இல்ல அறிவாவது வளரணும். 2 வளரலன்னா எப்படி? இப்ப இந்த கம்ப்ளைண்ட் வருது. இப்ப இந்த கம்ப்ளைண்ட் வந்த உடனே ஒரு டெஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த லட்டுல இருக்கிறது உண்மைதான், மாட்டு கொழுப்பு இருக்கு, அப்புறம் பன்றி கொழுப்பு இருக்கு, மீன் எண்ணெய் இருக்கு, அப்ப இந்த நான்வெஜ் ஐட்டங்கள் பூரா அந்த லட்டுக்குள்ள இருப்பது உண்மைதான் என்று லேப் டெஸ்ட்டும் வந்ததாக நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டாங்க. மயிலாப்பூர்ல உள்ள ஒட்டுமொத்த மாமாக்களும் நின்றுப்பாங்க. இது அப்ப நல்லா அடிச்சிருக்காங்க. இல்ல இப்ப அதனாலதான் கொழுப்படுத்து. யார் தெரியுமா?
பூச்சி சீனிவாச ஐயங்கார் பரம்பரை. அப்ப இதுல வந்து யாராவது போய் புகார்தாரராக மனு கொடுத்து அப்படி வந்துச்சாக்க பரவாயில்ல, யாருமே மனு கொடுக்காத பொழுது இந்த லட்டுல இதெல்லாம் கலந்துருக்குன்ற மேட்டர் எப்படி தெரிய வந்துச்சு நாயுடுக்கு? நாயுடுக்கு எப்படி தெரிய வந்துச்சு? பச்சை ஒண்ணு இருந்தது, அது என்னன்னு கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. உருட்டுறதுக்குன்னு ஸ்பெஷல் டீம் இருக்கா? அது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஐயர் ஐயங்காரனாலே உருட்டுற வகைரா தான். நீ கிண்டல் பண்ற. இது கிண்டல் இல்ல மாப்ள, நக்கல். அப்ப இப்ப அவங்க மாம்சம் சாப்பிடக்கூடாது, மாம்சம் சாப்பிட்றதுனால தான் உங்களை எல்லாம் நாங்க வந்து கருவறைக்குள்ள அனுமதிக்கிறது இல்ல, மடி சுத்தமா இருக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம உமா மாமி இருக்குல்ல, கோட்ஸே பேத்தி, அது வந்து அப்படிதான் சொல்லிட்டு தெரியும். எஸ், சாமிய தொட்டு பூஜை பண்ற அவர்தான் ஹையஸ்ட் இன் சொசைட்டி. வேண்டாம் சார், தேங்க்யூ சார். இதெல்லாம் உங்கவா முழுக்க இதெல்லாம் வாரி வளைச்சிட்டு இருக்காங்க இல்லையா, லட்டுங்கிற பேர்ல இதெல்லாம் கலந்துருக்க. இப்ப என்ன பண்ணுவீங்க? இத்தனை நாளா மாட்டுக்கறியை இழிவுபடுத்தி பேசுனீங்கல்ல, நீங்க எல்லாம் எங்க போயிட்டீங்க? வாயை மூடிட்டு இருக்காங்க. இப்ப நாம தான் பேச வந்திருக்கோம், இவங்க யாருமே பேசல. ஐயா, இப்ப எதுக்கு வான்கோழி முட்டை போடுற மாதிரி வாய வச்சு நிறுகிற? எனக்கு என்ன கேள்வினாக்கா, இந்த மாட்டுக்கறி வச்சிருந்தாக்க அடிச்சு கொள்ளுவோன்றாங்க இல்ல இந்து மத காவலர்கள் சொல்லிட்டு, இப்ப அவங்க எல்லாம் அந்த கோவிலுக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க இல்லையா, அப்ப அதை உருட்டிக்கிட்டு உள்ள அனுப்புனாங்களா, அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? இவங்க நேரம் போய் நின்றுக்கணும்ல. அதானே உலக வழக்கம். நீங்க கும்பிடுற மாடம்மாவை, அதாவது உங்களுக்கு பால் கொடுக்கிற மாடம்மாவை கொன்னு ஏற்றுமதி பண்ணது யாரு? ஒயிட் கிராஸ் தானே இருக்கு. எங்க உணவு பழக்க வழக்கம் அப்படிங்கிறது தனி மனித உரிமையை சார்ந்ததுங்க. அதுல சாமிக்கெல்லாம் எந்த வேலையும் கிடையாது. ஒரு மனிதன் வந்து பிறந்ததுக்காக சாப்பாடு அதுதான் முக்கியம். சாப்பாடெல்லாம் மனிதன் ஒரு உணவனுக்கு தனி ஒரு மனிதனுக்கு உணவின் நிலையில் ஜகத்தினை அழித்திடுவோம். மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது, மாடு புனிதமானது, மாடு கோமாதான், மாடு எங்களுக்கு கடவுள், மாட்டுக்கறி சாப்பிட்றவங்களாம் தேச விரோதி. கருப்பு உழைப்போட வண்ணம், என் சாலில் வந்து பாரு, ஆளுக்கு அத்தனையும் வண்ணமா தெரியும். இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, இவங்களே உருண்டையா உருட்டி 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 இந்த மாட்டு மாமிசத்தை தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்படி ஒரு செய்தி வந்ததுலேருந்தே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம சங்கிகளும் அவாலும் மூடிட்டு உட்காந்துருக்காங்க. ஏன்னா இத்தனை நாளா மாட்டுக்கறி சாப்பிட்றவங்களை பார்த்து நீங்க எல்லாம் கேவலமானவங்க அப்படின்னு சொல்றது, மாட்டுக்கறியை யாராவது வச்சிருந்தா அவங்கள கொலை செய்யறது. வட மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா பல இஸ்லாமியர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க, கொல்லப்பட்டிருக்காங்க. யாரானா இந்த சங்கீரால. இவங்களெல்லாம் பார்த்தாலே இத்தனை காலமா நீங்க அதான் சொல்லிட்டு இருந்தீங்க, செஞ்சிட்டு இருந்தீங்க. மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க எல்லாம் இந்த நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தீங்களே. இப்போ உங்க மூஞ்சி முகரக்கட்டையில எங்க கூட்டி வச்சுக்க போறீங்க? இந்த வடகலை தென்கலை ரெண்டு கலையில ஏதோ ஒரு கலை தான். நாமத்தை போட்டுண்டோ பட்டையை போட்டுண்டோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு தான் லட்டை உருட்டியிருக்காங்க. அப்போ லட்டை உருட்டுற ஆளுக்கு இது மாட்டு கொழுப்பு தான், இது பன்றி கொழுப்பு தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்குமா இல்லையா? நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். அப்போ தெரிஞ்சே தான் அவள் எல்லாம் லட்டை உருட்டி பிடிச்சிருக்கா. என்ன சார் எங்க மேல சந்தேகப்படுறீங்க? உங்களாம் சந்தேகப்படக்கூடாதியா, பார்த்த உடனே சுட்டு கொன்றுக்கணும். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.